everyone, welcome to Learn English Everyday YouTube channel. ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆர் கூட வரக்கூடிய கான்சனன்ட்டோட சேர்த்து சவுண்டு அண்ட் அதை எப்படி வார்த்தைகளில் படிக்கிறது அப்படின்ற வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல் அப்படிங்கிற கான்சனன்ட் மற்ற கான்சனன்ட், அதாவது குறிப்பிட்ட ஒரு ஆறு கான்சனன்ட் கூட இந்த எல் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். இதை இங்கிலீஷில் கான்சனன்ட் பிளன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு கான்சனன்ட் எழுத்துக்கள் ஒன்னா சேர்ந்து வர்ற சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேர்ட்ஸ் எழுதுறதுக்காகட்டும் படிக்கிறதுக்காகட்டும் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அதிகமாக எழுதுறதுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த சவுண்ட்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இதை வச்சே நீங்கள் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த சவுண்டை வச்சு எப்படிலாம் எழுதலான்றத கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய் இன்னைக்கான லெசனை டீட்டெயிலாக கற்றுக்கலாம். எல்லோட சவுண்டு உங்களுக்கு தெரியும். எல்லோட சவுண்டு இல்லை அப்படிங்கிற சவுண்டு. தமிழில் இந்த இல்லு இருக்குது, இந்த இல்லு இருக்குது. ஸோ இதில் எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த எல்லோட சவுண்டு. பியோட சவுண்டு என்ன அப்படின்னா இப் இப் அப்படிங்கிற சவுண்டு. ஸோ இப்போ இது ரெண்டும் சேரும்போது, அதாவது பியும் எல்லும் சேரும்போது எப்படி படிக்கணும்? பில் பில், அதாவது பில் அப்படின்ற சவுண்ட்ல படிக்கணும். இப்போ வார்த்தைகள் எப்படி படிக்கலான்னு பாருங்க. இது வந்து என்னது? ப இல்லையா? ஸோ இதை அப்படியே வச்சுக்கணும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க யூஇக்கு ஊங்கிற சவுண்டு, இந்த ரெண்டு எழுத்தும் சேர்த்து ஊங்கிற சவுண்டு வருது. அதாவது யூவோட ஆல்டர்னேட்டிவ் சவுண்டான ஊங்கிற சவுண்டு. அப்ப எப்படி படிக்கும்னு பாத்தீங்கன்னா பில் ஊ இல்லையா? அப்ப இந்த இல்லு ஊ வந்து லூ ஆயிரும். சோ ப லூ ப்ளூ ப்ளூ. ஓகே, சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எப்படி படிக்கணும்ட்டு. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இப் பிளஸ் இந்த ஓவும் டபிள்யூவும் சேர்ந்து ஒரே ஒரு சவுண்டு. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்ன சவுண்டு வரும்? ஓ அப்படிங்கிற சவுண்டு. இப்ப எப்படி படிக்கணும்னா இந்த இப்ன்ற சவுண்டு அப்படியே இருக்கும். இந்த எல்லோட சவுண்டையும் ஓட சவுண்டையும் சேர்த்து உயிர்மை உச்சரிப்பா மாத்திக்கணும். அது எப்படி வரும்னா இப்பு இல்லு ஓ லோ. இது எப்படி படிக்கணும்? ப்ளோ 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 அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி ஸோ அடுத்த வேர்டு பாருங்க, பில் ப இல்ல பில் ஐ. இங்க வந்து ஐக்கு என்ன சவுண்ட் வருது? ஐயோட லாங் சவுண்டு ஐ. ஐ இன் இட். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா பில் இல்லு ஐ லை ஆயிரும். அப்போ பிளை இட் பிளைண்ட் பிளைண்ட். ஸோ இங்க ஐஎன்டி ஐண்ட். சப்போஸ் இதை ஈன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா இண்ட் அப்படின்னு சொல்லி வரும். பிளிண்ட் அப்படின்றது வந்து இதுல தப்பு. ஸோ பிளைண்ட் அப்படின்றது தான் இந்த வேர்டோட கரெக்டான உச்சரிப்பு. ஐயோட சவுண்டு முன்ன பின்ன உங்களுக்கு மாறலாம், ஆனா வந்து ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. இங்க டி இந்த இட்டு, அதாவது நம்ம இட்டுங்கன்னு சொல்லி தான் இதை உச்சரிக்கணும். இட்டு அப்படின்னு சொல்லி உச்சரிச்சோம்னா அது டீயோட சவுண்டா மாறும். பிளைண்ட்னு படிக்கூடாது, பிளைண்ட் பிளைண்ட் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இப் இல் பில் ஆக் ஆக். இதுக்கு முன்னாடி சவுண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக் ஆம் அந்த மாதிரி அந்த ஏ கூட வரக்கூடிய ஒரு சில சவுண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இங்க ஆ அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். சி கேக்கு என்ன சவுண்டு? இக்கு. அப்போ ஆக். அப்போ இதை எப்படி படிக்கணும்னா இல் ஏ என்னாகும்? லே பிளேக் பிளேக் அப்படின்னு வராது. இதோட சவுண்டு வந்து தமிழ்ல நம்ம குறிப்பிடுறதுக்கு எழுத்து வந்து கிடையாது, அந்த ஆ அப்படிங்கிற சவுண்டு. ஓகே, அதனால பிளாக் ஆக் பிளாக் பிளாக் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது பாருங்க, சியோட சவுண்டு. சியோட சவுண்டு என்னது? இக்கு அப்படிங்கிற சவுண்டு. எல்லோட சவுண்டு இல்லைன்ற சவுண்டு. இதை சேர்த்து கில் 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 அப்படின்னு படிக்கணும். இப்போ வார்த்தைகள் எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம். சிஎல்லோட சவுண்டு இக்கு, எல்லோட சவுண்டு இல்லு. பிளஸ் ஏயும் பியும் ஆப் ஆப் ஆப். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட சவுண்டு ஆ அப்படிங்கிற சவுண்டு. அதை தமிழ்ல நம்ம மென்ஷன் பண்ண முடியாது, அதனால உங்களுக்கு ஏ அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இது எப்படி வரும் அப்படின்னா க்கு அப்படியே வந்துடும். ஆ
la, clap, clap, clap. Next, k, ill, plus, e, ip. இங்க வந்து உங்களுக்கு ஐன்ற சவுண்ட் வருமா ஈங்கிற சவுண்டுமா அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா உங்களுக்கு படிக்க படிக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ரூல்ஸ் வந்து இருக்கு. லாங் சவுண்ட் வருமா ஷார்ட் சவுண்ட் வருமான்றதுக்கு ரூல்ஸும் இருக்கு. அப்ப இங்க வந்து ஐக்கு சவுண்ட் வந்து ஈ வரும், பியோட சவுண்ட் இப்பு. ஸோ இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னா க்கு அப்படியே வந்துடும், இல்லு லீ என்ன ஆயிரும், லீ ஆயிரும், இப் இல் இ லீ, கிளிப் 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 அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இக்கு இல்லு அப்படியே வந்துருது, பிளஸ் ஏயும் வையும் சேர்த்து என்ன சவுண்டு, ஏ அப்படிங்கிற நெடில் உச்சரிப்பு. ஸோ ரொம்ப சிம்பிளா இதை படிச்சிடலாம். இக்கு அப்படியே வந்துடும், இல் கூட்டல் ஏ என்னது, லே, கிளே, கிளே, கிளே அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இக்கு இல்லு பிளஸ் இங்க ஐக்கு ஈங்கிற ஷார்ட் சவுண்டு பிளஸ் சிகேயோட சவுண்ட் என்னது, இக்கு. அப்ப இதை எப்படி படிக்கணும், இக்கு இல்லி லி இக், கிளிக் கிளிக். ஸோ எப்படி படிப்பீங்க, கிளிக் அப்படின்னு படிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. எஃபோட சவுண்டு பாருங்க, இஃப்ன்ற சவுண்டு எல்லோட சவுண்டு இல்லு. அப்போ இதை எப்படி படிக்கணும், ஃபில் ஃபில். ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபில் அட், at, flat, flat. இதை எப்படி படிக்கணும்னா if, la, it, flat அப்படின்னு படிக்கணும். ஓகே, at, flat. அதே மாதிரி இங்க ஐயோட சவுண்டு பார்த்தீங்கன்னா இ, இப், இப். அப்போ flip எப்படி படிப்பீங்க, if, li, ip, flip, flip. இங்க ஏஜியோட சவுண்டு ஆக் அப்படிங்கிற சவுண்டு. அப்ப எப்படி படிப்போம், ஃபில் ஆக், ஃபிளாக். இஃப் அப்படியே வந்துடும், இல்ல அ ல க், ஃபிளாக், ஃபிளாக். அதே மாதிரி ஃபில் லோப், ஓப். அப்போ ஃப்ளாப், இங்க ஓ இப் ஓப் அப்படிங்கிற சவுண்ட்ல வரும். அப்போ ஓங்கிற சவுண்டு இந்த இல்லோட சேரும்போது லோ ஆயிரும், ஃப்ளாப், ஃப்ளாப் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் செட் பாருங்க, எஸ் கூட வரும்போது. ஸோ எஸ்ஸோட வரும்போது என்னது, இஸ்ன்ற சவுண்டு எஸ்ஸுக்கு, எல்லுக்கு இல்லுன்ற சவுண்டு. ஸோ இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா இஸ், இல், சில், இப், ஸ்லிப், இஸ், லி, இப், ஸ்லிப், ஸ்லிப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆப் அப்படிங்கிற சவுண்டு, ஸ், எல்லு, ஆ, இப், slap, s, la, ip, slap. அதே மாதிரி இங்க ஓடபிள்யூக்கு ஓ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ இஸ், இல்லுவோ, லோ, ஸ்லோ, ஸ்லோ. ஸோ இங்க வந்து பாருங்க சில் சவுண்டு வந்துருச்சு, ஏ டேஷ் ஏங்கிற சவுண்டு. அப்போ ஏட். அப்போ எப்படி படிப்போம், சில், லே, எட், ஸ்லேட், ஸ்லேட் அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்தது பாருங்க, ஸோ அடுத்து வந்து ஜியோட வரும்போது ஜிக்கு என்ன சவுண்டு, இக், கில், கில் அப்படின்னு சொல்லி படிக்கணும். கில் ஆட், கில் லேட், கிளாட், கிளாட், கில் ஓ, இங்கேயும் ஓங்கிற சவுண்டு தான் ஓடபிள்யூக்கு. அப்போ கில் லோ, க்ளோ, க்ளோ. யூஇக்கு ஊங்கிற சவுண்டு. அப்போ கில் லோ, க்ளோ, க்ளோ. ஓ டேஷ் ரூல். அப்போ ஓ யூ அப்படிங்கிற சவுண்டு. அப்போ எப்படி பிடிக்கணும், கில் லோ, யூ, க்ளோ, க்ளோ அப்படின்னு படிக்கணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, பி பிளஸ் எல், பில், பில், அக், பிளக், ப, ல, க், பிளக், பிளக். இங்க யூஎஸ்க்கு அஸ் அப்படிங்கிற சவுண்டு, இது அக் அப்படிங்கிற சவுண்டு, இது அப்படிங்கிற சவுண்டு.
ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். நான் சவுண்ட்ஸ் வீடியோலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது மூலமா ஈஸியா வந்து அந்த சவுண்டை கெஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. யூஜி அக்கு. இங்க யூக்கு வந்து ஆ சவுண்ட் வருமா ஊ சவுண்ட் வருமாலாம் யோசிக்க தேவையில்ல. நீங்க சடனா வந்து அக்கு அஸ் அப்படிங்கிற சவுண்டு தான் வரும்ன்றதை கெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பிளஸ் அஸ் பிளஸ். இது வந்து பிளம் பிளம். இது ஏ டேஷி ரூல். அப்போ பிளேட் இப் லே இட் பிளேட். ஸோ இப்போ எப்படி ஈஸியாக படிச்சிட்டோம் பார்த்தீங்களா இந்த 2 கான்சனன்ட்டோட பிளெண்ட் சவுண்டை வச்சு. ஸோ இதுக்கு தான் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும். இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே வச்சு கூட நீங்கள் வந்து எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளக் அப்படின்னு எழுத போகிறோன்னா பிள் பிள் அக் ப்ளக் ப்ளக். ஸோ அதை நீங்கள் தமிழில் கூட எழுதி பார்த்துக்கலாம். எப்படி ப்ளக்குன்னு வருது, இதை எழுதணும். அப்போது இப்புனா ப்ள ப்ளனா பில் சவுண்டு. அப்போது பியும் எல்லும் சேர்ந்த சவுண்டு. ஓகே. அக் அப்படின்னு போது யூஜி அக். ஓகே. இங்கே வந்து இல் கூட்டல் ஆதான் நமக்கு லா வருது இல்லையா, அப்போ வந்து அக்கு அப்படின்ற சவுண்டுக்கு என்ன வருது, யூஜி. ஸோ ஈஸியாக வந்து நம்ம இந்த சவுண்ட்ல இருந்து இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு கற்றுக்கலாம். ஸோ லாஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நான் சொல்லி கொடுத்த மெத்தடை இந்த வார்த்தைகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, ஃபில் சில் கில் பில் பில். இந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டை வச்சு இந்த வேர்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு தடவை ரீட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரீட் பண்ணிவிட்டு கடைசியாக இந்த வார்த்தைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வேர்ட்ஸுமே படிக்க முடியுதா, அண்ட் இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபில் ஆ இட் ஃப்ளாட். ஃபில் அஷ் ஃப்ளஷ். யூஎஸ்ஹெச்சுக்கு வந்து அஷ் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஃப்ளஷ். ஈப் இ டபுள்னா ஈங்கிற சவுண்டு. அப்போ ஈ இப்பு ஈப். சில் ஈப் ஸ்லீப். கில் இச் கிளிச். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐ அப்படிங்கிற சவுண்டில் வரும். ஐண்ட் பிளைண்ட் பிளைண்ட். அதே மாதிரி பிளேம் பிளேம் பிளேம். பிளானட் பிளானட். ஓகே. பிளேயர். ஸோ இந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்ல நம்ம படித்ததை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையாக இங்கிலீஷ் படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறைய வீடியோஸ் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனை மீட் பண்ணலாம். தேங்க்யூ.